நெகட்டிவ் ரிவ்யூஸ் உண்மையிலே ஃபேக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போரே அடிக்கல உண்மையிலே. ஆனா ஒவ்வொரு மனிதன் தோல்விக்கும் விடாமுயற்சி வேணும்டா, அதை தாண்டா சொல்லியிருக்கிறாரு. தட்டி பிடிச்சி சைட் அடிச்சு அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள போன பிறகு புள்ள இல்லாம போகும் தொத்தரிக்க அப்படின்னு அர்ஜுன் சார் என்ட்ரி ஆகுறா இருப்பாரு. வேற மாதிரி இருக்குண்ணே. நல்லா இருக்கு, பார்க்கலாம். தலை ஆக்டிங் சொல்லணுமா? தலை என்றைக்குமே தலை தான். ரெண்டு பேரும் ஏற்கனவே மங்காத்தலை பண்ணியிருக்காங்க, திருப்பியும் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, பக்காவாக இருக்குது. அது அவங்க ஏற்கனவே நேர்கொண்ட போய் இந்த படத்தில் நினச்சிருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம், அவங்கவுங்களோட எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது. அவ்வளோதான். லவ் கண்டிப்பாக இன்றைக்கி தேவையே அதுதானே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் லவ் தானே. அந்த லவ் வந்து வேணும் கண்டிப்பாக. அதை தலை க்ளீனாக சூப்பராக காமிச்சிருக்காரு. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அஜித் ஆக்டிங் சூப்பர், அர்ஜுன் ஆக்டிங் சூப்பர், எல்லா ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பழைய படம் மாதிரி இந்த படத்துலையும் வந்து கெமிஸ்ட்ரி, லவ் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு எல்லாத்துலேயும். மெசேஜ் வந்து இது வந்து ஒரு ஒரு நல்ல கமர்ஷியல் படம் தான். சோஷியல் மெசேஜ் மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் ஒரு நல்ல படம். ஓகேங்களா? ஃபைட் சீன்லாம் எல்லாமே சூப்பருங்க, செம. ஃபைட்டே வந்து லாஸ்ட் ஒரு 25 minutes ஃபைட் தான். அது மங்காத்தா மாதிரி இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். அதான் அனிருத் மியூசிக் சொல்லவே வேணாம். எல்லா படம் மாதிரி இந்த படத்துலையும் வந்து சூப்பராக மியூசிக் போட்டுருக்காங்க. முக்கியமாக பிஜிஎம் ப்ளஸ் வந்து அதான் லாஸ்ட் ஒரு 20-25 minutes சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அது அல்டிமேட் ஆல்வேஸ். அதுவும் மங்காத்தா மாதிரி இல்லை, பட் சூப்பராக இருந்தது. சாரி, அது சூப்பர் ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். நாங்களாம் செகண்ட் டைம் கண்டிப்பாக பார்ப்போம். உண்மையிலே படம் சூப்பராக இருக்குது. நெகட்டிவ் ரிவ்யூஸ் உண்மையிலே ஃபேக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போரே அடிக்கல உண்மையிலே. லேக்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்கு. சவடிக்கா பாட்டுலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. சவடிக்கா சாங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக படம் லேக் எல்லாம் இல்லை, சூப்பராக இருக்கு. லேக்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பாட்டு குடும்ப பாங்கான படம். ஒரு குடும்பத்தில் நல்லது கெட்டது டிவி பிரிச்சு ஆனாலும், அதாவது பிரிச்சு ரிப்பேர் ஆனாலும் சரி பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு. குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னி இந்த அம்மா டைவர்ஸ் கேட்குது. நான் சரி உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்றேன்னு சொல்கிறாரு. அதான் ஃபஸ்ட்டு பாட்டு உணர்ச்சி மிக்க ஒரு பாட்டாக போகுது. ரெண்டாவது பாட்டு வந்து பூம்ஸாக போகுது, த்ரில்லிங்கு, ஃபைட்டு, தொத்தரிக்க அப்படின்னு அர்ஜுன் சார் என்ட்ரி ஆகுறா இருப்பாரு. அவரை நாங்கள் வில்லனாவே பார்க்கலடா, அதனாலதான் அர்ஜுன் அவர் பேரே அவர் வச்சுக்கிட்டாரு. அந்த கேரட்ல அஜித் சாரு அர்ஜுனை ரொம்ப பிடிச்சதால அர்ஜுன்லயே வச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் உள்நோக்கத்தோட பாக்குறவங்களுக்கு தாண்டா புரியும். எல்லாருமே கட்டி பிடிக்கணும், கண்ணா சைட் அடிக்கணும். இதெல்லாம் எதுக்குடா? சட்டி பிடிச்சி சைட் அடிச்சு அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள போன பிறகு புள்ள இல்லாம போகும், அந்த பொண்டாட்டி ரிலீஸ் கொடுக்கணும்னு நினைக்கும். இதெல்லாம் கடந்து வந்து காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு ஃபேமிலியா பாருங்க. ரெண்டாவது பாட்டு உங்களுக்கு தில்லு இருந்துச்சுன்னா, இந்த படத்தை குறை சொல்றேன்னு தில்லு இருந்துச்சுன்னா ஒரு 4 ரவுண்டு காரை 4 ரவுண்டு சுத்தி வா. நான் சுத்தி வருவேன். எனக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுத்தது எங்க தலை. எவங்கிட்டும் எனக்கு அதுக்கு கூட நான் போய் நிக்கல. ஓகேவா? அது மாதிரி ரெண்டாவது பாட்டு பூம்ஸா இருக்குது. 4 ஃபைட்டுக்கு 4 சாங்கு போட்டிருக்காரு அனிருத்து. அதெல்லாம் தெரிக்க விட்டுருக்காங்க. ஓகேவா? எல்லா ஊர்லயும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அவருக்கு எந்த புகழும் தேவையில்ல, எந்த வந்து தோல்வியும் அவருக்கு தேவையில்ல. ஆனா ஒவ்வொரு மனிதன் தோல்விக்கும் விடாமுயற்சி வேணும்டா, அதை தாண்டா சொல்லியிருக்கிறாரு. ஓகேடா? 50-50 ஐ லவ் யூ 50-50. யா தொத்தரிக்க அர்ஜுன் சார், சூப்பர் சார். உன் பேரையே என் தலை கேரக்டர் பேரா வச்சிருக்குது. அப்ப நீ எவ்வளவு நல்லவன் பாத்துக்க. நெகட்டிவ் ரிவ்யூ வந்துட்டு நேற்று ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. நாங்களும் அந்த டிசப்பாயின்மெண்ட்ல தான் வந்தோம். பட் வந்துட்டு அப்படி ஒன்றும் அனிருத் யாரும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. எங்களுக்கு வந்துட்டு அது மியூசிக் போட்டு அந்த அஜித்தே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு அதை காம்பன்சேட் பண்ணி நல்லா ஈக்குவலாக மேட்ச் பண்ணிட்டோம். அண்ட் தலையை வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்த்ததே வந்துட்டு எங்களுக்கு ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ்
அஜித் த்ரிஷா காம்போ வந்துட்டு வேற லெவல். அந்த என்ன இல்ல அவங்களோட பேர் வந்துட்டு அந்த மங்காத்தா கொஞ்சம் கொண்டு வந்த மாதிரி லுக் ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு உண்மையாக அந்த ஆக்சிடென்ட் சீன்லாம் வந்துட்டு பயங்கர அல்டிமேட். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகம். அனிருத் மியூசிக் தான் வந்துட்டு அந்த படத்தை போர் அடிக்காம கொஞ்சம் கொண்டு போட்டுச்சு. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல இந்த படம் அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் அந்த அனிருத்தோட மியூசிக் போட்டு அதை காம்பன்சேட் பண்ணி நம்மளும் கொஞ்சம் வைப்பு கொண்டு வந்துட்டாங்க. ஹாலிவுட் தீம்ல தான் கொஞ்சம் ரொம்ப அந்த மாஸ் அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் சட்டிலா சூப்பரா கொடுத்துருந்தாங்க. ரீமேக் படம் தான் ரீமேக் படம் தான். பட் வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு பார்க்காதனால ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. நம்ம தமிழ் படத்துக்கு இது புதுசாக இருக்கிறனால கொஞ்சம் ஓகே. 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் 2 வருஷம் கழிச்சு தலையை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணோம். உள்ளே வந்த உடனே செவத்திக்கா பாட்டு போட்டாங்க. எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லேக்ன்றதோட அது கதைக்கு தேவையான லேக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டா செகண்ட் ஹாஃப்க்கான அந்த விறுவிறுப்பு எல்லாமே அது தெரியுது. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கான லேக் வந்து செகண்ட் ஹாஃப்க்கான ஒரு பூஸ்ட் மாதிரி தான் நான் சொல்லுவேன். பத்திக்கிச்சி சாங் சூப்பராக இருந்துச்சு. அந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பத்திக்கிச்சி சாங் அதை போட்ட உடனே அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாருமே எங்கேஜ் ஆகி இந்த செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த லேகை வந்து அது கிளியர் பண்ணது இந்த பத்திக்கிச்சி சாங். ஆமாம், ரொம்ப இந்த வாட்டி தலை வந்து ரொம்ப ரொமான்டிக்காக நடிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், இந்த மாதிரி நடிச்சு அதான் புதுசாக இருக்குது. இவ்வளோ வருஷம் நடித்த படத்துல இந்த கேரக்டர் ரொம்ப புதுசாக இருக்குது. 100% ஒரு மகள் திருமணி படம் தான் இது. ஆக்சுவலி இல்லை, இது வந்து நல்லா எடுத்துக்கலாம்னா அவரோட டைரக்ஷனில் இப்படி தான் நடிக்கணும்னு டேரக்டர் முடிவு பண்ணிட்டாரு. இது தலை படமாக எதிர்பார்த்தா கண்டிப்பாக படம் ஒர்க் அவுட் இருக்குது. இது அவரோட படமாக இருக்கனால நல்லா இருக்குது. வந்து ஆடியன்ஸில் எங்கள் ஃபேமிலியாக வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அர்ஜுன் பின்னிட்டாரு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அவர் அந்த ஆக்ஷன் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. த்ரிஷா அதுதான் ப்ரோ கதை. அது சொல்லிட்டா கதையே போயிடும். த்ரிஷா தான் ட்விஸ்ட் தான். அதான் கதையே. ஆக்சுவலி நார்மலாக இருக்கு ப்ரோ. பரவாயில்ல கொஞ்சம் நார்மலாக தான் ப்ரோ. நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு ப்ரோ. அஜித் ஆக்டிங் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரோ. அஜித் ஆக்டிங் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஜானரு. மூவியும் ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கும் ப்ரோ. படத்தில் ஃபேமிலிக்கான ஒரு மெசேஜ் மெயினாக. அதுக்கப்புறம் நடுவில் இருக்க த்ரில்லர் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர். த்ரிஷா ஆக்டிங் நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வருவாங்க, அப்புறம் லாஸ்ட்ல கொஞ்ச நேரம் வருவாங்க. நல்லா தான் இருக்கும். விடாமுயற்சி அப்படின்னும் போது அஜித் சார், த்ரிஷா மேம் அண்ட் ஆக்ஷன் கிங் நம்ம அர்ஜுன் சார் இவங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு பெரிய கமர்ஷியல் படமா இருக்கும், ஒரு பெரிய வெயிட்டான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்போம். ட்ரெய்லருமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருந்தது. பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து படத்தை வந்து அந்த ஒரு ஹைவேலேயே முடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்தது. பட் அதை தான் வந்து கிட்டத்தட்ட வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, ஒரு சில சின்ன டைலாக்ஸ் அந்த ஒரு வெயிட்டான டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் இன்னுமே ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு பண்ணும்போது இன்னுமே நல்லா பண்ணியிருந்திருக்கலாமோ, இன்னும் கதையை எங்கேயோ லைட்டாக அந்த ஒரு மசாலாலாம் கொண்டு வந்து இது பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, பிரியாணி எல்லா கடையிலையும் விற்கும். ஆனால் அந்த பிரியாணியில் மசாலா அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த ஒரு டேஸ்ட் அப்படின்னு இருக்கு. அந்த இதில் வந்து படம் வந்து கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆரவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன எரிந்தால எப்படி அருண் விஜய்க்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ, ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியே டெலிவர் பண்ண வச்சாங்களோ அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. பட் கிட்டத்தட்ட ஒரு சிமிலராக ஒரு 50 to 60% வந்து சொல்லலாம். இன்னும் அவருக்கான வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாம். ஒவ்வொரு கேரக்டருக்கு அந்த ஒரு பெரிய வெயிட்டேஜ் அப்படின்றது கொடுத்துருக்கலாம். அது ரொம்ப மிஸ்ஸிங். த்ரிஷாவை கூட வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் காமிக்கிறாங்க, அப்புறம் நடுவில் ஒரு 2 நிமிஷம் காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கடைசியாக தான் காமிக்கிறாங்க. அந்த ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கணும், ட்விஸ்ட் டர்ன்ஸ் இருக்கணும், அது இல்லை. அஜித் சார் மங்காத்தால பார்த்த மாதிரிலாம் வராது தலை. மங்காத்தாலாம் வந்து அஜித் சார் அர்ஜுன் சார்லாம் பார்த்து ஒரு பெரிய 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 ஒரு கூஸ்பம் சீன்லாம் இருக்கும். அந்த கூஸ்பம் சீன்ஸ் எல்லாம் இங்கே இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. அனிருத் மியூசிக் வந்து அந்த டைட்டில் ட்ராக் விட்டாங்கல்ல, அந்த டைட்டில் ட்ராக்கை வச்சு தான் ஓட்டினாங்க. அதுவுமே அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த டைட்டில் ட்ராக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். பிஜிஎம்லாம் ஓகே, அதுதான் அந்த ஒரு பாட்டோட பிஜிஎம் வச்சு தான் ஓட்டுறாங்களே டோட்டலாக.
ரஜினா கெசாண்ட்ராக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. பட் அதுதான் சொல்றேன், இல்லை இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டருக்கும் வெயிட்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு, கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, அந்த கேரக்டரைசேஷனை கொஞ்சம் ஹெவியா கொடுத்துருந்தா வில்லனுக்கு ஹைப் இன்னும் பயங்கரமா கொடுத்து வில்லனை ரொம்ப கொடூரமா காமிச்சா நல்லா இருந்திருக்கும். பட் கிளைமேக்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சட்டிலா முடிச்ச மாதிரி இருக்கு.